ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரசம் பொடி எப்படி செய்யணுன்ட்டு பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜீரக பாக்கெட்டு, இந்த ஜீரகம் தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் தேவை, மிளகு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது குண்டு மிளகாய். இது வந்து நீங்கள் நீட்டு மிளகாயும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட வந்து குண்டு மிளகாய் இருக்குது. பட் குண்டு மிளகாய் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் காரமாக. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை தேவை. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த பெருங்காய கட்டி இருக்குல்ல, எல்ஜி பெருங்காய கட்டி இப்படி வரும்ல, இது தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கடாய் தேவை. அண்ட் வந்து ஒரு பெரிய தட்டு, இந்த மாதிரி சைஸ் தட்டு இருந்தால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து மெஷர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன அளவுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன ஆளாக்கு இருக்குல்ல, இது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் ஜீரகம் வந்து 1.5 போட்டுக்கலாம். இது 1 இருக்குல்ல, இது 1 போட்டுக்கோங்க. இன்னும் 1/2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 1.5 போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இது நல்லா வறுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து இது வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வறுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வறுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்குது பாருங்கள், அது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகு வந்து மெஷர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மிளகு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதே சின்ன ஆளாக்கு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 2.5 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது கரெக்டாக 1 வருது. ஒரு கப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் வந்து கொட்டிடுங்க. இப்போ ஒரு 1/2. மிளகு வந்து 2.5 இருந்தால் போதும் இந்த சின்ன கப்பில். ஓகேவா? இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ மிளகும் வந்து அதே மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதா வந்து நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா வந்து சரியாக அரைகுறையாக ஃப்ரை பண்ணிட்டோன்னா அது சரியாக வந்து பவுடர் ஆகாது நைஸாக. ஸோ அதனால வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்படி வந்து ஒன்று ஃப்ரை ஆயிடுச்சுன்னுட்டு நம்ம பார்க்கணுன்னா, அது ஃப்ரை நல்லா ஆயிடுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுதான் வந்து டெக்னிக். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ ரசப்பொடி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது கூட வந்து நிறைய பேர் வெளியே வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து அது வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. அடல்ட்ரேஷன் நிறையா இருக்கும். வீட்டிலே செய்கிறது தான் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இந்த
டர்மரிக் பவுடர், இந்த மிளகாய் பொடி கூட வந்து நம்ம வீட்டிலே செய்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பேப்பரில் கூட வந்திருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலரான பிராண்டில் வந்து இந்த மஞ்சத்தூள் மிளகாய் பொடியிலலாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ முன்னாடி மாதிரியே வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாய் பொடியெல்லாம் இப்போ வந்து நம்ம வெளியே வாங்கிக்கிறோம். பட் மசாலா மட்டும் நம்ம வீட்டில் செய்கிறோம். பட் முன்னாடி மாதிரியே நம்ம அம்மாவெல்லாம் இருக்கும்போது எப்படி மஞ்சத்தூள் மிளகாய் பொடி அரைச்சோமோ அதே மாதிரி வந்து அரைக்கணும் போல். ஸோ மிளகு வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த சத்தம் கேட்குது பாருங்கள் படப்படன்ட்டு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல்லே வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மிளகாய் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து 500 கிராம்ஸ். இதில் வந்து பாதி நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான். இது விட கம்மியாக உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 500 கிராமில் வந்து 250 கிராம்ஸ் வந்து நான் போட்டுப்பேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து குவான்டிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். மிளகாய் வந்து ஜாஸ்தி குவான்டிட்டியில் இருக்கும். அதை விட கம்மி வந்து மிளகு இருக்கும். அதை விட கம்மியாக வந்து ஜீரகம் இருக்கும். ஸோ ஜீரகம் வந்து 1 கப்பு நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி மிளகு வந்து 2.5 கப்பு. அண்ட் வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு 250 கிராம்ஸு. இந்த 500 கிராம் நான் வாங்கியிருக்கேன். இதில் அப்படியே பாதி நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் சில்லி வந்து 250 கிராம் போட்டுட்டேன். இது வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அளவு பார்க்கணுன்னா பாருங்கள், இதில் அப்படியே பாதி எடுத்துருக்கேன் நான். இந்த 500 கிராம்ஸ் இது ½ kg. இதில் அப்படியே பாதி 250 கிராம்ஸ் இருக்கும். இது நம்ம நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது வந்து கருப்பாகாமல் பார்த்துக்கணும். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கருப்பாயிடும். ஸோ இப்போ வந்து மிளகாய் நல்லா வந்து வறுத்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். நெடி வரும் கொஞ்சம். அந்த நெடி வந்த பிறகு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த கருவேப்பிலை தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஸோ நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாமே ஆற விட்டுடணும். இப்போ வந்து கடைசியாக வந்து நான் இந்த கருவேப்பிலை கூட ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம ஒன்றா வந்து எல்லாமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக என்ன ஆட் பண்ணணும்னா, இந்த இதில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம், இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பெருங்காயம் வந்து கட்டி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேமில் வந்து இந்த கட்டி காமிச்சோடனே அது லூசன் ஆகிடும். நீங்கள் இழுத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்படி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நான் தட்டி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதில் போட்டுருவேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனித்தனியாக தான் கிரைண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக வரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே தனித்தனியாக கிரைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சில்லி கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து ஃபுல்லுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நிரப்பிட்டு நீங்கள் வந்து அரைச்சிடணும். ஸோ இப்போ நான் வந்து மிளகாய் வந்து நல்லா அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இது விட இன்னும் நல்லா பவுடர் ஆச்சுன்னா உங்கள் மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ எனக்கு இது போதும். ஸோ எல்லாமே வந்து இந்த வறுத்த கடாயிலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ண சில்லி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே நான் கிரைண்ட் பண்ணது இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த மிளகு வந்து இதில் போட்டுட்டேன். இது வந்து நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மிளகு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்ட்டு. இப்போ இது வந்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக ஜீரகம் தான் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஜீரகம் வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இது மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மூணும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வந்து ப்ராப்பராக கலரி விட்டுட்டுங்க. ஸோ இந்த மாதிரி கடாயில் போட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண. ஸோ ப்ராப்பராக நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ரசம் பொடி தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரசம் பொடி வந்து ஒரு 1 kg இல்லைனா 800 grams வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 monthsக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வரும் உங்களுக்கு. நீங்கள் ரசம் வந்து டெய்லி பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கம்ப்ளீட்டாக நான் வந்து பாக்ஸில் போட்டு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபைனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஈவனாக வந்து நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ரசம் பொடி பண்ணணும். ஈஸியானது தான். நீங்கள் வந்து இதை விட கம்மியான அளவு கூட பண்ணலாம். ஸோ நான் பண்ண ரசம் பொடி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து 1000 ml பாட்டில். ஸோ இது ஒரு 1.5 month 2 month வரும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.